சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உண்மையில் அதிர்ஷ்டம் என்றால் இதற்கு பெயர்தான் அதிர்ஷ்டம். உன் அப்பா நான் நீ பெற்ற பிள்ளைக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இன்று நான் வந்ததற்கான காரணத்தை கேட்டால் நீ கலங்கித்தான் போவாய். இது போன்ற ஒரு அதிர்ஷ்டம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சாயப்பா துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்ல வந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால், உனக்கு நடக்கவிருக்கும் பல ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. இந்த சாயப்பா உனக்கு துணையிருந்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, அதை எல்லாமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உனக்காகவே உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். சாயப்பா ஒன்றை உன் குழந்தைக்காக நடத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் என்றால் அது ஒன்றும் ஒரு நாளில் உன் அப்பா நான் எடுத்த முடிவு கிடையாது. இது பல சோதனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கடந்து நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முடிவு என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் நேரம் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா துணை இருக்கும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் உனக்கு கவலைகள் என்பது கிடையாது. இந்த சோதனைகளை எல்லாமும் தாண்டி நீ நல்லதொரு நிலையை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடையத்தானே வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும். தெய்வம் துணை இருக்கிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல நாமும் நம்முடைய மனநிலையில் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றோம். நம்முடைய குழந்தைகளினுடைய வாழ்க்கை அவர்களின் எதிர்காலம் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று சொல்லி சொல்லி என் குழந்தை இங்கு 1000 பதற்றங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் தேவையில்லாத பதற்றங்களும் தேவையில்லாத விஷயங்களும் இருந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இனி எது நடந்தாலும் என் குழந்தை இதையெல்லாம் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உனக்கான தேவைகளை எல்லாமோ நான் சரியாக உனக்கு சொல்லித் தருகின்றபடி நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்காக ஒரு விஷயத்தை நடத்த வேண்டி முடிவு செய்திருக்கிறது என்றால் இந்த இடத்திலாவது என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை பற்றி நீ சரியான ஒரு புரிதல் கொண்டிருக்க வேண்டும். உனக்கு எல்லாமும் கவனமாக சரியாக நடக்கும்படி இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பாவின் அன்பு உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் துணையிருந்து உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கின்றேன், சாயப்பா எதற்காக உன்னை தொடர்கின்றேன் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்தினாலே போதுமல்லவா? எந்த நிலையிலும் என் குழந்தை தன்னுடைய சந்தர்ப்பங்களை எல்லாமும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா துணை இருக்கும் இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் வீண் போகாது. உன்னுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை சில காலமாக கண்டு உன் மனது கொஞ்சம் பதற்றம் அடைகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? மற்ற குழந்தைகள் நடந்து கொள்கின்ற விதமும் மற்றவர்கள் சந்திக்கின்ற சில பிரச்சனைகளும் சில செய்திகளையும் கேட்டு என் குழந்தை கொஞ்சம் மனம் பதறிக்கொண்டிருக்கின்றாய். நம் குழந்தைகளை எப்படி கையாள்வது, இவர்களை எப்படி நாம் வளர்த்து வருவது என்று தெரியாமல் என் குழந்தை கொஞ்சம் பிதுங்கி நிற்கின்றாய். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட நம் பேச்சை கேட்காதவர்கள் நாளை நாம் என்ன சொல்லி இவர்கள் எதை கேட்டுவிடப் போகிறார்கள் என்ற பதற்ற உணர்வு என் குழந்தைக்கு நிச்சயமாக வந்துவிட்டது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு அது எல்லாமும் சரியாகவே நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக நல்லதை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் சாயப்பா சொல்வது போல சில விஷயங்கள் இது போன்று ஒவ்வொருவனுடைய மனதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். இதையெல்லாம் கடந்து வர வேண்டும். இந்த வாழ்க்கை என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் துணை இருக்கிறது. இந்த சாயப்பா உனக்கு துணை இருக்கிறேன் என்பது எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாற்றம் அல்லவா? இதை எல்லாமும் யோசித்து என் குழந்தை நீ உனக்கென தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்ன ஆனாலும்
என் குழந்தை, நான் உனக்கு தரக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாக இருக்கும். சாயப்பா ஒன்றை மட்டும் உனக்கு எப்பொழுதும் சொல்லி விடுகின்றேன். நம் குழந்தைகளைப் பற்றி நாம் கவலைப்படுவது நியாயம். ஆனால் அதற்காக அவர்களுக்கு வாழ்க்கையைப் பற்றி நாம் சொல்லிக் கொடுக்காமலே வளர்த்து விடக்கூடாது. நாம் சொன்னால் அதை எப்படி எடுத்துக் கொள்வார்களோ என்று சொல்லி பலரும் இங்கு எந்த ஒரு விஷயங்களையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. உண்மையின் வாழ்க்கையின் யதார்த்தத்தை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அவர்களை அனுமதி இல்லாமல் தான் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இங்கு அவர்கள் நீதான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று எளிதாக சொல்லி உன் வாயை அடைத்து விடுவார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமும் சரியாக இங்கு ஒவ்வொருவரும் கையாள வேண்டும். இல்லையென்றால் இந்த வாழ்க்கை உன்னுடைய குழந்தைகளின் நிலையை மிகவும் மோசமாக்கிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது. நாளை நீ மீண்டு வரவே முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் இவர்கள் சிக்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்க கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி உனக்கு நடப்பது எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாம் நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் தெய்வம். இந்த சாயப்பா உன் முன்னால் நிற்கும் நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்கள் அத்தனை பேருமே வேண்டுமே என்று என் குழந்தைகள் வைத்து உன் கண்ணை குத்த பல முயற்சிகள் செய்கிறார்கள். உன் குழந்தை சில சமயங்களில் நல்வழியில் சென்று கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் தீய வழியில் இவர்கள் வழிநடத்தி விடுவார்கள். தீய விஷயங்கள் பேசியும் தீய விஷயங்கள் சொல்லியும் அவர்களை உனக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் தாண்டி இனி என்ன நடக்கிறது என்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் முழுமையான வெற்றியை நீ பெற வேண்டும். சாயப்பா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னுடைய குழந்தைகளுடைய மனநிலையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உனக்கு எதிராகவே நின்று கொண்டிருக்கிறது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது, ஏது கொடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு ஒன்றே போதும் என்று நினைக்கின்ற பொழுது இனிமேல் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நம்முடைய குழந்தைகளுடைய சூழ்நிலைகளை நாம் கவனத்தில் கொண்டு சற்றென்று ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சொல்லும்பொழுது அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு தவறான பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் எதையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பக்குவமான சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது நம்முடைய நல்லதுக்குத்தான் இவர்கள் சொல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரியும்படியாக நிலையில் நீ உருவாக்க வேண்டும் என்று இந்த அப்பா சொல்கின்றேன். சரி, இது எல்லாம் ஒரு புறம் இருக்க, உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இனி என்னவாக இந்த வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களில் நான் எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டால், இந்த தெய்வம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால், உன் அப்பா நான் எந்த நாளும் உன்னோடு நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. சாயப்பாவிற்கு துணையாக இருக்கிறேன் என்பதனை தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒத்துழைப்பை நான் கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற காலம் இனி உனக்கான தேவைகளை எடுத்துச் சொல்லும் நேரம் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் யாரையும் நாம் பகைத்து விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் இந்த நேரத்தில் வாழ்க்கை சில சமயங்களில் சில குழந்தைகளை இந்த வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே நல்லதொரு தெளிவோடு படைத்து அனுப்பி இருப்பார்கள். சில குழந்தைகள் இடையில் குழப்பம் அடைந்து நிற்பார்கள். இப்படியானால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனது இருக்கிறது. யாருடைய மனதையும் நம்மால் நிச்சயமாக நிறுத்திவிட முடிவதில்லை. யார் நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கை அவ்வளவு துன்பமாக நாம் விட்டு விடுவதில்லை. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய குழந்தைகளினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற வெறுப்புகளையும் முதலில் நீக்க வேண்டும். வெறுப்பு யார் மீது தெரியுமா? உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், யார் தனக்கு வேண்டியவர்களோ, யார் இந்த வாழ்க்கையில் தனக்கானவர்களோ அவர்கள் மீதுதான் வெறுப்பை அதிகமாக காண்பிக்கிறார்கள். வெறுப்பை காண்பிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களுக்காக உனக்கான நேரம் இப்பொழுது தொலைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. தேவையற்ற விஷயங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கொண்டு நல்ல விஷயங்கள் வரும்பொழுது அதை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து விடுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்வதனால் இதை கண்டு கண்டு நம் குழந்தைகளும் நம்மை பார்த்து வளர்கிறார்கள்.
என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் வளர்கிறார்கள். என் குழந்தை, வாழ்க்கை பொதுவாக சில விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரும் அல்லவா? பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்கிறோம், ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி மதிக்கிறான், ஒரு மனைவி தன் கணவனை எப்படி மரியாதையோடு நடத்துகிறான் என்பதனையெல்லாம் பொறுத்துத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. முதலில் நம்மை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற சில தவறுகள் நம் குழந்தைகளை பாதிக்குமா என்பதனை முதலில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். முதலில் நாம் திருந்தினால் நம் குழந்தைகளும் சில விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொள்வார்கள். எதிலும் தூய்மை வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் முழு புரிதல் வேண்டும். நடப்பது எல்லாமுமே நன்மைக்கே என்று ஒரு தெளிவு வேண்டும். எல்லாம் உன் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் உன் சாயப்பா எல்லாவற்றையும் நிச்சயமாக செய்து தருகின்றேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.